பாக்கியா வீட்டுக்கு வந்த போலீஸ்காரர் அமிர்தாட்ட கேக்குறாரு, நீ எழில் கூட வாழணும்னு ஆசைப்படுறியா இல்ல கணேசன் கூட போறியாமா அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தா கணேசன் கூட போகலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அமிர்தாட்ட போய் கணேசன் பேச முயற்சி பண்றாரு, ஆனா எழில் தடுத்துடுறாரு. பாத்தீங்களா சார், இப்பவே உங்க முன்னாடியே எப்படி குறுக்க வரான்னு அப்படின்னு சொல்றாரு கணேசன். அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, குறுக்க வந்தது அவர் கிடையாது நீதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இறந்து போனவே ஒரு அடுத்த வாரமாவது உயிரோட வந்திருக்கணும், இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது உயிரோட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2 வருஷம் கழிச்சு உயிரோட வந்தேன்னா அந்த பொண்ணு தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பாப்பா என்னடானா உன்னை பார்த்து பயந்து போய் எழில தான் அப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட போய் நின்னுக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இனிமே இவங்களை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு வந்த போலீஸ்காரர். ஏற்கனவே இவன் வந்து எங்க எல்லாரையும் மிரட்டிட்டு போனான் சார் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இனிமேல் இந்த குடும்பத்தை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணேன்னா நானே பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவேன் அப்படின்னு வந்த போலீஸ்காரர் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில கோபியோட ஆபீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆரம்ப காலத்துல இருந்து என் கூட இருந்த கிளைண்ட் இப்போ ஒருத்தர் கூட என்னை நம்பி என் கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிஸ்னஸ்மே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு கோபி. பாதி ஸ்டாஃப்ஸ்க்கு மேல வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க, இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்குமே என்னால சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு கோபி. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க எல்லாருமே இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆஃபீஸை தொடர்ந்து என்னால் ரன் பண்ண முடியல, அதனால நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா சேலரி கிரெடிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சார் நாங்க நம்புறது அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்கிறாரு. இத்தனை வருஷமா கோபி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லையா, கண்டிப்பா கொடுத்துடுவாரு, அவரை நம்புங்க அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்னோட பேரு என்னோட பசங்களோட பேரு எல்லாத்தோட ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு நான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நைட்டு பகல் பார்க்காம கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஆனா இடையில கொஞ்ச நாள் நான் கவனிக்காம விட்டுட்டேன் இந்த கம்பெனியை அப்படின்னு சொல்றாரு கோபி. அதனாலதான் கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. எழில் பாக்கியாட்ட வந்து சொல்றாரு, சீக்கிரம் கிளம்புமா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல, இன்னைக்கு நல்ல நாள்னு வந்து கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா, இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் என்னோட பசங்களோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, என்னால் பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியாவோட மாமனார், வீடுன்னு இருந்த பிரச்சனை இருக்கதாமா செய்யும், நீ அதை பற்றிலாம் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்றாரு. நீ எதை பற்றியும் யோசிக்காதம்மா, போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் என் கூட வாங்க மாமா அப்படின்னு பாக்கியா கூப்பிடுறாங்க. கண்டிப்பா வரேம்மா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்லிடுறாரு. பாக்கியா அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்க போறாங்க. அதே நேரத்துல இப்போ கோபியோட ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறாரு. மாதிரி நான் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ராதிகாவுக்கு தெரிஞ்சாலும் அவ அதை எப்படி எடுத்துக்க போறா, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.